இன்னைக்கு வாழைப்பூ பண்ண போகிறேன். இப்போது வெங்காயம் அதிலே போடணும். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு அந்த பூவிலே போடணும். அந்த பூவில் வெங்காயம் போட்டாச்சு. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், காரத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 3/4 டம்ளர் சிறுபருப்பு. அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அந்த பூவும் கூட இதையும் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் சால்ட், உப்பு, பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பத்தலைன்னா இன்னும் கூட 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். கேஸ் ஆன். இப்போ வெயிட் போட்டுக்கலாம். இப்போ வெயிட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா அது 3 விசில் வந்தோடனே, இப்போ 3 விசில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். உளுத்தம்பருப்பு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுது. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவை திறந்து பார்க்க போகிறோம். திறந்து பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறேன் இல்லையா, இதை எடுத்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கலரி விடணும். வாழைப்பூ போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம்.